டிவிகே அணில் ஜென்ரேஷன் தற்குறிகளுக்கு தான் இந்த பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கவின் கொலையை அடுத்து மௌனம் காத்த உங்கள் தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு வாயை திறப்பாரான்னு பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நல்லா எடுத்துக்காங்க, இந்த ஒன்றுத்துக்கும் ஆகாத சில்லற விஷயத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சவுண்டு விடுவானுங்க. அதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த அஜித் ஒரு போலீஸால் அடித்து கொல்லப்பட்டதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணி ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது அதுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு குரல் கொடுத்த விஜய் வந்துட்டு கவின் கொலையும் சரி, திருப்பரங்குன்ற விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூ, ஒரே ஒரு வார்த்தை, அது எல்லாருக்கான இடமா இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. சகோதரத்துவத்தோடு வாழ்கிற இந்த இடத்துல நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்குவமான ஒரு சின்ன வார்த்தையாவது பேசுவாரோ அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்மால் இந்த இடத்துலையும் வீட்டில் உக்காந்துட்டு அமைதி காத்து நம்ம எல்லாத்தையும் நினச்சபடியே வெற்றிகரமாக அந்த மௌனம் காத்தமே காய் நன்றி விஜய் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப ஆபத்தான அரசியல், ரொம்ப ஆபத்தான அரசியல். சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுத்து மக்கள் இடத்துல ஒரு இதை மதிப்பை கூட்டிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வாயை திறக்கிறதுக்கு காரணம் பயம். பிஜேபிக்காரன் எங்கே வந்துட்டு வாயிலே கொடுத்துருவானோன்ற ஒரு பயம். ஏன்னா உறுப்பினர் கார்டை கொடுக்கும்போது கூட அவனை அட்டையை வச்சு கொட்டையை நசுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க தானே. கூச்சமே இல்லையா அவங்களுக்குலாம்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வெளியில் வராதவங்க தலைமை நாட்டில் எப்படி ஒரு பிரச்சனைக்கு வெளியில் வந்து என்னடா சரி செஞ்சு எப்படா பண்ண போகிறேன்? அவன் பணத்தை விட்டு இறங்கி வந்துட்டான், நான் 200 கோடி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ஏமாற்று வேலைடா தெரியுமா? அங்கே 200 கோடியை விட்டாங்க அப்படின்னா இங்கே 1000 கோடி அடிக்கிறதுக்கு தானே கிளம்பி வரானுங்க. அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அவனை பிடிச்சி தொத்திட்டு இருக்கீங்க. அரசியல் அறிவுனா என்னன்னு தெரியுமா? ஒரு 4 இடத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும். நீங்கள் டிவிகேக்காரங்களுக்கெல்லாம் மைக்கை நீட்டி பாருங்கள், எவ்வளோ கேவலமாக கற்றுவானுங்க, எவ்வளோ ஆக்ரோஷப்படுவானுங்க. அப்படியே மைக்கு பிடிச்சி இழுக்கிறது, இல்லை அடுத்தவங்கள்ட்ட வந்துட்டு தள்ள நாங்கள் தான் சுண்டல் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொது இடத்துல வந்துட்டு கேவலமாக நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறது. ஆனால் இதே ஒரு டிஎம்கேக்காரன்ட்ட மைக்கை நீட்டி பாருங்கள், அது பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானங்களாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு நிதானம் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த நிதானம் அவங்கள இன்னும் வளர்ச்சியை தான் செய்யும். நீங்கள் வந்துட்டு டிஎம்கேலாம் ஒரு மயிரும் முடுங்க முடியாதான், முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணுங்கடா, அல்பக்கு பாய்.